ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG Expo and Food Bazaar 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலையம் அருகில் ரயில்வே குடியிருப்பு உள்ளது. இப்பகுதியில் வடமாநில இளைஞர் ஒருவர் நேற்று மாலை அரிவாளால் வெட்டப்பட்டு கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. போலீசார் விரைந்து சென்றனர். இளைஞரின் உடலில் 20 இடங்களில் வெட்டுக்காயங்கள் இருந்தன. ஆபத்தான நிலையில் இருந்த இளைஞரை போலீசார் மீட்டு திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் அனுப்பி வைத்தனர். அந்த வாலிபர் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரைச் சேர்ந்த சூரஜ் என்பது தெரிய வந்தது. போலீஸ் துரித கதியில் விசாரணையை துவங்கினர். அப்போது பகீர் தகவல்கள் வெளிவந்தன. சூரஜ் சென்னை மற்றும் புறநகர்களில் கிடைக்கும் கூலி வேலையை செய்து காலத்தை ஓட்டி இருக்கிறார். அவருக்கென யாரும் இங்கு இல்லை. சென்னை சென்ட்ரலில் இருந்து திருத்தணி செல்லும் மின்சார ரயிலில் நேற்று மாலை பயணம் செய்துள்ளார். அரக்கோணத்தில் 4 சிறுவர்கள் ஏறினர். 4வருக்குமே 17 வயதுதான். படிக்கட்டு அருகில் உட்கார்ந்திருந்த சூரஜிடம் ஆடு வெட்டும் அரிவாளை காட்டி மிரட்டியபடி ரீல்ஸ் எடுத்துள்ளனர். பயணிகள் கூட்டம் குறைவாக இருந்தது. பெட்டியில் இருந்த ஒரு சிலரும் அரிவாளை பார்த்ததும் கப்சிப் ஆயினர். பயந்து போன சூரஜ் கத்தியை முதலில் கீழே போடுங்கள் என கூறியுள்ளார். அந்த சிறுவர்கள் கஞ்சா மற்றும் மது போதையில் இருந்துள்ளனர். சூரஜ் சத்தம் போட்டதும் 4 சிறுவர்களும் கடும் கோபமடைந்தனர். திருத்தணி ரயில் நிலையத்தில் ரயில் நின்றதும் சூரஜை கீழே இழுத்து போட்டனர். தண்டவாளம் வழியாக ரயில்வே ஊழியர் குடியிருப்பு வரை இழுத்துச் சென்று ஆளில்லாத இடத்தில் வைத்து அரிவாளால் சரமாரியாக வெட்டினர். இதையும் வீடியோ எடுடா என ஒருவன் கூறுவதை வீடியோவில் கேட்க முடிகிறது. சூரஜின் மரண ஓலத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் வந்ததால் 4 பேரும் ஓட்டம் பிடித்தனர். இதனிடையே ரயிலில் எடுத்த ரீல்ஸ் மற்றும் சூரஜை வெட்டும் ரீல்ஸ் என 2 வீடியோக்களையும் இன்ஸ்டாவில் அப்லோட் செய்தனர். அது திருவள்ளூர், திருத்தணி, அரக்கோணம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வேகமாக பரவியது. இளைஞரை அரிவாளால் சிறுவர்கள் வெட்டும் வீடியோவை பார்த்து அதிர்ந்து போன மக்கள் ஆங்காங்கே உள்ள போலீஸ் நிலையத்துக்கு போன் செய்து புகார் கூறினர். இதனால் வீடியோவில் இருக்கும் சிறுவர்களை பற்றி தீவிரமாக விசாரணை நடத்திய திருத்தணி போலீசார் 4 பேரின் வீட்டு முகவரிகளை கண்டுபிடித்தனர். இன்று காலை 4 பேரையும் அவர்களது வீட்டுக்கே சென்று கைது செய்தனர். 4 சிறுவர்களில் 2 பேர் திருவாலங்காட்டைச் சேர்ந்தவர்கள். 3வது சிறுவன் அரக்கோணத்திலும் 4வது சிறுவன் ராணிப்பேட்டையிலும் வசித்து வந்தனர். 4 பேரும் பள்ளியில் படித்து வரும் மாணவர்கள் என்பதை அறிந்த போலீசாரே அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டனர். விசாரணைக்கு பிறகு 4 சிறுவர்களையும் திருத்தணி சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சென்னையில் உள்ள சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். 4வரும் 17 வயது சிறுவர்களாக இருந்தாலும் கூட கஞ்சா போதையில் வெறியாட்டம் ஆடியுள்ளனர். எனவே அவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர்.